நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி வாழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தின் நூறாண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தின் நூறாண்டு நான் வாழ்ந்த போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே. உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். உம்மையன்றி அணுவேனும் அசையாதையா, உம்மையன்றி அணுவேனும் அசையாதையா. உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. எத்தனை நன்மைகள் செய்வீரையா, அது எனக்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்வீரையா, அது எனக்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், 1000 ஆண்டுகள் போதாதையா, 1000 ஆண்டுகள் போதாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. கர்த்தருக்குள் மகிழ்வோம். நீர்தான் எங்கள் மகிழ்ச்சி என்று ஒருமித்து நாம் சொல்வோம். அவர் மகிழ்ச்சியா இருந்தார். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே பலம் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட மனமகிழ்ச்சியான நாளிலும், உயிர் தெழுந்த உன்னதமான நாளிலும், அதனால் மனமகிழ்ச்சியோடு தேவனை ஆராதிக்க வேண்டும். கட்டாயத்துக்காய் அல்ல, கடமைக்காய் அல்ல, மனமகிழ்ந்து தேவனை ஆராதிக்கும் போது நீரின்றி வாழ்வு இல்லை என்று நாம் ஒப்புக்கொடுக்கும் பொழுது தேவன் நம்மை காக்கிறவராய் இருக்கிறார். இதுவரைக்கும் காத்தவர் இனியும் காக்கிற தேவனாய் இருக்கிறார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமே காத்திடுவார்.
கலங்காதே மனமே, காத்திடுவார் காப்பார் உன்னை காப்பார், காத்தவர் காப்பார் என்னும் இனிமே காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கண் உன்னை அழைத்தவர் கரமறிவார், அவர் கைவிடாதிருப்பார். கண் உன்னை அழைத்தவர் கரமறிவார், அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கு அவர் அளித்த ஆசீர்களை எண்ணிப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கு அவர் அளித்த ஆசீர்களை எண்ணிப்பார். எண்ணிப்பார், எண்ணிப்பார், அதை என்றும் நீ எண்ணிப்பார். அதை என்றும் நீ எண்ணிப்பார். காப்பார் உன்னை காப்பார், காத்தவர் காப்பார் என்னும் இனிமே காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இந்த கானான் அளிக்கவில்லையோ? இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இந்த கானான் அளிக்கவில்லையோ? எப்போதும் அவர்களை திருமணம் செய்வதற்கு பெண்ணும் இறக்கவில்லையோ? எப்போதும் அவர்களை திருமணம் செய்வதற்கு பெண்ணும் இறக்கவில்லையோ? இல்லையோ, 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 மனசாபம் வல்லவில்லையோ? மனசாபம் வல்லவில்லையோ? காப்பார் உன்னை காப்பார், காத்தவர் காப்பார் என்னும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். வீழ்ச்சியில் விழுந்துன்னை மீட்பவரோ, இகழ்ந்திடாது சேர்ப்பவரோ. வீழ்ச்சியில் விழுந்துன்னை மீட்பவரோ, இகழ்ந்திடாது சேர்ப்பவரோ. சிற்சில வெள்ளைகள் சிற்செய்யார் உன்னை பிடிப்பவர் ஆமே. சிற்சில வெள்ளைகள் சிற்செய்யார் உன்னை பிடிப்பவரோ. ஜெயமோ கனமோ சுகமோ உனக்கென்றும் அளிப்பவரே, உனக்கென்றும் அளிப்பவரே. காப்பார் உன்னை காப்பார், காத்தவர் காப்பார் என்னும் இனிமே காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். காப்பார், இன்னும் காப்பார், இனிமேலும் காப்பார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. தேவஜனங்களை ஒரு காக்கும்படியாய் விரும்புகிறார். நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் எங்களை காக்கின்ற தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் தேவன் ஆண்டவரை உறங்காமலும் தூங்காமலும் எங்களை பாதுகாக்கும்படியாக உடைய பிரசனம் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் சூழ்ந்திருப்பதற்காக நன்றி என்று சொல்லுங்கள். நன்றி ஆண்டவரே, எங்களை சூழ்ந்திருப்பதற்காக நன்றி. எங்களை எந்த தீங்கும், எந்த தீமையும், எந்த வேதனையும், எந்த வியாதியும் தொடாதபடிக்கு பாதுகாக்கும்படியாக இறங்கியிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா.
காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே என்று நாங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் அதை நம்புகிறோம் ஐயா. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் காத்திடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் காத்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் புறத்து வந்து நித்திய தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் புறத்து வந்து நித்திய தேவன் தாங்கினாரே. நேசத்தோடு எந்த பிறகு நேசத்துவத்தாய் ஜீவித்திடுவேன். நேசத்தோடு எந்த பிறகு நேசத்துவத்தாய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவோ, நம்புவேன் இயேசுவோ, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கண்மலைகள் பெயரும்படியாய் கர்த்தரை கரம்பிடித்தார். கண்மலைகள் பெயரும்படியாய் கர்த்தரை கரம்பிடித்தார். காத்திருந்து பெறாய்ந்து கழுகு போல எழும்பிடுவேன். நம்புவேன் சொல்வோம், நம்புவோம் என்று சொல்வோம். கர்த்தரை நம்புகிறவர் பாக்கியவான். கர்த்தரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள். நம்புவோம், தேவனை நம்புவோம். தேவன் கொடுத்த வேத வார்த்தைகளை நம்புவோம். தேவன் குடும்பத்தில் வந்திருப்பதை நம்புவோம். கர்த்தர் நம்பிக்கைக்கு பலன் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். நன்றி செலுத்துகிறோம். நீங்க தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உயிர் தெழுந்த மகிழ்ச்சியான நாளை நாம் மனமகிழ்ச்சியோடு கூட ஆராதிக்க தெய்வம் பெறுவதுதான் காரணம். இன்றைக்கு அநேக தடைகளான பாதையில், தடுமாற்றமான பாதையிலே
உலகம் சென்று கொண்டிருக்கிறது. நாம் வழியாக தான் சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் தேவன் பெரியவர். நமக்காக தேவன் அநேக காரியங்களை இதுவரைக்கும் செய்து கொண்டு வருகிறார். இனியும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறபடியினாலே யோபில் எழுந்த திருச்சின புத்தகம் யோபில் 3ஆம் அதிகாரம் யோபில் 3ஆம் அதிகாரம் 1060ஆம் பக்கம் 1062ஆம் பக்கம் 3ஆம் அதிகாரம் 16 யோபில் 3:16 கர்த்தர் சீயோனிலிருந்து கர்ஜித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார். வானமும் பூமியும் அதிரும். ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேலின் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாயிருப்பார். வானமும் பூமியும் அதிரும் என்று சொல்லி பார்க்கிறோம். நம் தேவன் வானாதி வானம் கொள்ளாதவர், வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வதிக்கிறவர், வானத்தின் மதகுகளை திறக்கிறவர், வானத்தின் பொக்கிஷசாலையாகிய அந்த ஸ்தலத்தை திறந்து ஆசீர்வதிக்கிறவர். இப்படி வானங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அவர் வானத்துக்குரியவர், நாம் வானத்துக்குரிய மக்களாக நாம் இருக்கும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இங்கே பார்க்கும்போது வானமும் பூமியும் அதிரும் என்று சொல்லி பார்க்கிறோம். இவையெல்லாம் அவருடைய படைப்புகள். ஆனாலும் தன் ஜனங்களுக்காக அவர் என்ன செய்கிறாராம்? வானத்தையும் அதிர வைக்கிறார், பூமியும் அதிர வைக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய வருகைக்கு முன்பாக நடக்கின்ற சம்பவங்கள் தான் இவையெல்லாம். இன்றைக்கு பூமியினுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது வேதனையான பாதையிலே பூமிக்குரிய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. தடுமாற்றமான பாதையிலே பூமிக்குரிய வாழ்க்கை யாருடைய வாழ்க்கையில் சென்று கொண்டிருக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, பூமி மாத்திரமல்ல, வானமும் பூமியும் அதிரும் என்கிற அளவுக்கு அவர் வருகைக்கும்பாக நடக்கின்ற அடையாளங்களாக சொல்லப்படுகிறது. பட் ஆனாலும் என்ன செய்கிறாரா? கர்த்தர் தமது ஜனத்துக்கு அவர் ஜனம் தான். இவர்கள் என் ஜனம் என்கிறார் தேவன். அவர்கள் துணியை சொல்லிக் கொண்டு வருவார்கள் சொல்லணுமாக. இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் உலகத்தில் நடக்கலாம். என்ன நடக்கிறதா? பூமியும் வானமும் அதிரும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதிர்வு, பூமி அதிர்கின்ற போதுதான் பூமி அதிர்ச்சி எர்த்குவேக் வருகிறது நாம் பார்க்கிறோம் அல்லவா? பூகம்பம் வருவதை பார்க்கிறோம் அல்லவா? அது போல வானம் கூட அதிரும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. காரணம் என்ன? வருகைக்கு முன்பான அடையாளங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு பூமியின் அதிர்வு, பூமியிலே அதிரும்படியாக மனுஷனுடைய இதயமெல்லாம் அதிரும்படியாக, கலங்கும்படியாக, பயப்படும்படியான சம்பவங்கள் நடந்து கொண்டு வருகிறது. அதோடு மாத்திரமல்ல, வானமும் அதிரும். ஆனாலும் தமது ஜனத்துக்கு தேவன் எப்படி இருக்கிறார்? அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருக்கிறார். உலகத்தில் என்ன சம்பவம் நடந்தாலும் கூட தேவ ஜனங்களை தேவன் பாதுகாக்க விரும்புகிறார். எங்கிருந்து கர்ஜிக்கிறாரா? சீயோனில் இருந்து என்ன செய்கிறார்? கர்த்தர் கர்ஜித்து எருசலேமிலே சத்தமிடுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? நான் உனக்கு அடைக்கலம், நான் உனக்கு பலத்த கோட்டை, அரணான கோட்டையமாக இருக்கிறேன் சொல்லி பார்க்கிறோம். பலத்த அடைக்கலம். இரண்டாவது, தமது ஜனத்துக்கு அடைக்கலம், இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அடைக்கலம், முழுமையான பாதுகாப்பு. கடந்த வாரத்தில் கவனித்த வண்ணமாக அவரை நம்முடைய துணையும், அவரை நம்முடைய கேடகம், ஷீல்ட் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே நாம் பார்க்கும்போது அடைக்கலம், முழு பாதுகாப்பு. இன்றைக்கு தொடர்ச்சியாக இந்த கோவிட் சொல்லப்படுகிற இந்த நோயின் தாக்கம் அதிகரிக்கபடியாக சொல்லப்படுகிறது. நான் 2 நாள் முன்பாக சபை சொல்லுகிறார்கள், இன்னும் 13 13 அளவு இருக்கிறார்கள்.
இன்னும் அவ்வளவாக அதிகரித்துக் கொண்டு 3வது இதுதான் நம்ம பார்க்க போறோம். 13 லெவல் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த நிலைமையிலே பூமி அதிர்கிறது மாத்திரமல்ல, வானம் அதிரும். ஆனால் தமது ஜனத்துக்கு தேவன் இருக்கிறார், அடைக்கலமும் அரணான கோட்டையுமாய் இருக்கிறார். அவன் சொல்லாகும், சொன்னது சொன்னதுதான். யாருக்கு சொல்லுகிறார், எங்கிருந்து சொல்லுகிறார் சொல்லி பார்க்கும்போது, சியோனில் இருந்து என்ன செய்கிறார், எச்சித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுகிறார். என்ன சத்தமிடுகிறார்? வானமும் பூமியும் அதிரும், ஆனால் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டை என்று சொல்லி பார்க்கிறோம். எங்கிருந்து தரிசிக்கிறார்? சியோனிலிருந்து தரிசிக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். இந்த சியோனை தியானிக்கும்படியாக நாம் கடந்து வருவோம். சங்கீத புத்தகம் 87ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். 87:2 சொல்லப்படுகிறது, கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்களை பார்க்கிறோம், சியோனின் வாசஸ்தலங்களை இருக்கிறார், பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சியோனிலிருந்து ரட்சிக்கிறார் தேவன். அங்கே கடந்து வருகிற சியோனில் என்ன செய்கிறார்? அவர் பிரியமாயிருக்கிறார் என்று சொன்னால் அங்கே வாசிக்கும் போது இன்னொரு வசனம் வாசிப்போம். சங்கீதம் 132:13 வாசிக்க. சங்கீதம் 132:13. கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இங்கே நாம் பார்க்கிறோம், என்ன செய்கிறார்? கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு, சீயோனிலிருந்து ரட்சிக்கிறார் சொன்னாரா? காரணம் என்ன? அதிலே தம்முடைய வாசஸ்தலம் விரும்புகிறவராய் இருக்கிறார். இது என்னைக்கும் நான் தங்குமிடம். இதை தங்கும்படியாக சீயோனையே தேவன் இறங்க விரும்புகிறார். சீயோன் என்பது தேவ பிரசன்னம் நிறைந்த ஒரு இடம். இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே தேவன் நமக்கு அடைக்கலமும் பலத்த அரணான கோட்டையா இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எங்கே இருக்க வேண்டும்? சியோனிலே இருக்க வேண்டும். காரணம் என்ன? சியோனிலே தேவன் விரும்புகிற ஸ்தலம் அது. இரண்டாவது, வாசம் செய்கிற இடம். தேவன் விரும்புகின்ற இடத்தில் நாம் இருக்கிறோமா? தேவன் எங்க இருக்கிறாரோ அங்கே நாம் இருக்கிறோமா? எங்கிருந்து தரிசிக்கிறார் தேவன்? சியோனிலிருந்து தரிசிக்கிறார். சியோன் என்பது என்ன? அவர் பிரியப்படுகிற இடம். யாக்கோபுதான், யாக்கோபின் கோத்திரத்தில் தான், யாக்கோபின் சந்ததியில் தான் 12 கோத்திரங்கள் வருகிறது. அந்த 12 கோத்திரத்தில் இங்க சொல்லுகிறார், யாக்கோபை என்ன செய்கிறார் என்று பார்க்கிறோம். கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறோம், 87 எல்லாவற்றையும் பார்க்கிறோம். சீயோனின் வாசல்களில் பிரியமாயிருக்கிறார். இன்றைக்கு நம் மீது தேவன் பிரியமாயிருக்கும்படியாக நாம் வாழ்கிறோமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். பிரியமானவனே என்று ஆண்டவர் அழைக்கத்தக்கதா இருக்கிறோமா? பிரியப்படுத்தக்கூடிய வாழ்கிறோமா? வாழ்கிறோம். இன்றைக்கு பல பிரச்சனை மத்தியிலே வாழ்கிறோம், தட்டு தடுமாய் வாழ்கிறோம், குழப்பத்தோடு வாழ்கிறோம், தேவையோடு வாழ்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிறோமா என்று சொல்லி பார்க்க வேண்டும். காரணம் என்ன? யாக்கோபை விட, யாக்கோபை தான் இஸ்ரவேலாய் தேவன் மாற்றினார். இஸ்ரவேல் தான் ஒரு தேசமாக மாறினது. ஆனால் யாக்கோபை விட சீயோனில் இருக்கிறார் தேவன். காரணம் என்ன? அது அவருக்கு தகுந்த ஒரு வாசஸ்தலம். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே யாருடைய ஸ்தலமெல்லாம் திறக்கப்பட்டதோ, யாருடைய இல்லமெல்லாம் திறக்கப்பட்டதோ அதெல்லாம் தேவன் சென்றார். அதுபோல் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே நாம் தேவனை பிரியப்படுத்தும்படியா இருக்கிறோம் என்று யோசித்து பார்க்க வேண்டும். காரணம் என்ன? தேவன் நமக்கு அடைக்கலமும் அரணான கோட்டையாக தேவன் இருக்க போகிறார். நமக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பை தந்த கொடுக்கும்படியான ஒரு காலம் வந்துவிட்டது. உலகத்தில் இருப்பவனை பார்க்கிறோம், நமக்குள் இருக்கிற ஒரு பெரியவராக இருக்கிறபடியினாலே தேவன் நமக்கு அடைக்கலமும் பலத்த அரணான கோட்டையாக இருக்கும்படியாக அவர் சித்தம் வைத்திருக்கிறார். அவர் என்ன வைத்திருக்கிறார்? அதன்படி நம்மை பாதுகாக்க தேவன் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். ஆனால் எங்கிருந்து அவர் என்ன செய்கிறார்? ரட்சிக்கிறார். சியோனிலிருந்து ரட்சிக்கிறார். காரணம் என்ன? சியோன் என்பது என்ன? அவருக்கு பிரியமான இடம். இரண்டாவது, வாசம் செய்கிற இடம். ஆவியானவர் யாருக்குள் வாசம் பண்ணுகிறார்? எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் தேவன் வாசம் பண்ண வேண்டும் என்று சொன்னால்
அதே 87ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 5 வாசிப்போம். சீயோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். உன்னதமானவர் தாமே அதை சிறப்படுத்துவார் என்று சொல்லி பார்க்கிறோம். உன்னதமானவர் அங்கே இருப்பார். எங்கே யாருக்கு இருப்பார்? சீயோனிடத்திலே இருப்பார். காரணம் என்ன? சீயோனை தேவன் பிரியப்பட்டு விட்டார். சீயோனை தேவன் விரும்பி விட்டார். கர்த்தர் நம்மை பிரியப்பட்டிருக்கிறாரே, தேவன் நம்மை விரும்பியிருக்கிறாரே. எவ்வளவோ ஜனங்கள் தேவனை அறியாமல் இருக்கும் போது தேவன் நம் மீது பிரியம் வைத்து விட்டார். தேவன் நம் மீது அங்கே சொல்லப்பட்ட வண்ணமாக நம்மை விரும்பி விட்டபடியினாலே வாசம் செய்ய விரும்புகிறார். இன்னான் இன்னான் அங்கே பிறந்தார் என்று இங்கே சீயோனை குறித்து சொல்லப்படும். நம்முடைய பிறப்பு, நாம் தேவனுக்குள்ளே மறுபடியும் பிறந்திருக்கிறோம் அல்லவா? பிறந்த நாம் பிரியப்படுத்துகிறோமா? ஆண்டவருக்காக வாழ ஒப்பு கொடுத்தோமே. நம் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம் ஜீவி எப்படி இருக்கிறது? தேவ காரியத்தில் நாம் முன்னேறுகிறோமா? யோசித்து பாருங்கள். இன்றைக்கு சபை வழிபாடுகள், ஆலய வழிபாடுகள் உற்சாகமற்றதாக இருக்கிறது. இன்றைக்கு சபையில் இதயோடு கூட ஆராதிக்க முடியவில்லை. இன்றைக்கு சோர்வோடு கூட இன்றைக்கு நாம் இருக்கிறோம். ஆனால் இந்த நாட்களிலே வானமும் பூமியும் அதிர்ந்ததாக எங்கிருந்து செய்கிறார் தேவன்? சீயோனிலிருந்து செய்கிறார். தேவனுடைய ஸ்தானத்திலிருந்து ஆலய வழிபாடுகள், தேவ ஐக்கியத்திலே வளர வேண்டிய ஒரு காலம் இது. சூழ்நிலை சுட்டி காண்பித்து நாம் உலகி போக தேவன் அழைக்கவில்லை. காரணம் என்ன? பூமியும் வானமும் அதிரும்படியான காலம் வந்துவிட்டபடியினாலே தமது இடத்துக்கு எப்படி இருக்க போகிறார்? அவர் நமக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையாய் இருப்பார். அரணான கோட்டை, சாதாரண அரணான பாதுகாப்பு நிறைந்த அரண்கள் சூழ்ந்த ஒரு கோட்டை. எந்த விதமான காரியங்களும் மேற்கொள்ள முடியாதபடியான ஒரு மாபெரும் அரணான கோட்டையாக கர்த்தர் இருப்பார். எங்கிருந்து இருக்கிறார்? சீயோனிலிருந்து, எருசலேமிலிருந்து சத்தமிடுகிறார். ஆலயத்திலிருந்து, தேவ ஐக்கியத்திலிருந்து தான் தேவனுடைய பிரசன்னத்தை பெற்றுக் கொள்ள முடியும். தவிர தேவ ஐக்கியத்தை, தேவ நட்பை விட்டு வெளியே சென்று விட்டால் தேவ சத்தத்தை நம்மால் உணர முடியாது. பயத்தின் சத்தத்தை தான் உணர முடியும், திகிலின் சத்தத்தை தான் உணர முடியும், சோர்வின் சத்தத்தை தான் உணர முடியும். தவிர அவர் அடைக்கிறார் என்பதை உணர முடியாதபடிக்கு நாம் பயந்தவர்களாய் இருப்போம், தடுமாற்றவர்களாய் இருப்போம். தேவ சத்தத்தை கேட்க வேண்டிய ஒரு காலம் இது. தேவன் அவருடைய பிரசனத்தை அனுப்ப வேண்டிய ஒரு நேரம் இது. நாம் தேட வேண்டிய விதத்தை தேடாவிட்டால் நிச்சயமாகவே அவர் அடைக்கலத்தை நாம் அனுபவிக்க முடியாது. ஆனால் அந்த கோட்டையின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால் இன்றைக்கு நம்மை தேவன் யாக்கோபை விட யாரை தெரிந்து கொண்டார்? தேவன் சீயோனை தெரிந்து கொண்டார். சீயோனிலே இன்னான் இன்னான் பிறந்தார் என்று சொல்லப்படும். கர்த்தர் செய்கிறார், அதை சிறப்படுத்துகிறவராக இருக்கிறார். இந்த குழப்பமான காலத்தில் தன் ஜனங்களை தேவன் தைரியப்படுத்தி அநேக ஜனங்களை தைரியப்படுத்தக்கூடியதாக நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் புரியாமல் நாம் இருக்கிறோம். சராசரி ஒரு மனிதனை போல, ஒரு கிறிஸ்துவ மத ரீதியான மனுஷனை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்ல. இன்னான் இன்னான் பிறந்தார் சொல்லப்படும் அல்லவா? அவர் என்ன செய்கிறார்? கர்த்தர் சிறப்படுத்துகிறார். பேதுருவை பார்த்து சொன்னார், முதலாவது நீ சிறப்படு, பிற்பாடு சகோதரனை சிறப்படுத்து. உருவாக்க வேண்டிய காலத்தில் இன்றைக்கு நாமே உருக்குலைந்து போகிறோமே. நாமே ஒரு சராசரி மனிதனாய் அல்லவா கடந்து போகிறோம். ஆராதனை சபை இல்லாதபடிக்கு, சபை ஆராய்ந்தாலும் கூட அந்த முழுமை அன்றைக்கு இருந்த காரியம் இல்லாதபடிக்கு இன்றைக்கு இருக்கிறோம் அல்லவா? ஆனால் தேவன் சொல்லுடைய வார்த்தை சொல்கிறது, வானமும் பூமியும் அதிரும், ஆனாலும் தமது ஜனத்துக்கு தேவன் இருக்கிறார் அடைக்கலமும் அரணான கோட்டையுமாய் பாதுகாக்கும்படியாக விரும்புகிறார். கர்த்தர் உயர்த்த விரும்புகிறார். கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த தீமையான காலத்தில், இந்த பஞ்ச காலத்தில் நமக்கு தேவன் செய்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். கொடுமையான ஒரு காலத்துக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். பயமுறுத்த ஒரு காலத்துக்கு
சிறப்படுத்த விரும்புகிறார், அடைக்கலமாய் இருக்க விரும்புகிறார், அரணான கோட்டையாக இருக்க விரும்புகிறார். நாம் என்ன யோசிக்கிறோம்? அவர் விருப்பத்துக்கு ஏற்றபடி வாழ யோசிக்கிறோமா? அந்த சங்கீதத்தை மறுபடியும் வாசிப்போம். 132 சங்கீதம் 13 வாசிப்போம். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாக இருக்கும்படிக்கு விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்குமிடம், இது என்றென்றைக்கும் நான் தங்குமிடம், இதை நான் விரும்பிவிட்டாரே. உங்களை கர்த்தர் விரும்பிவிட்டார். ஹல்லேலூயா. யார் விரும்புகிறாரோ இல்லையோ, கர்த்தர் அவரை விரும்பிவிட்டார். மனமாறவு போய் சொல்லுவர் யார் கிடையாதவர்? மனிதன் கிடையாது. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. யாரை விரும்பிவிட்டார்? சியோனை விரும்பிவிட்டார். யாக்கோபை விட யாரை விரும்பிவிட்டார்? சியோனை விரும்பிவிட்டார் தேவன். இன்றைக்கு எல்லா தேவ ஜனங்களாய் இருக்கலாம், அதிலே தேவன் விரும்புகின்ற ஜனமாய் இருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். யாக்கோபும் தேவ ஜனம்தான். யாக்கோபு தேவனுடைய சமூகத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றவன் தான். ஆனாலும் கூட யாக்கோபை விட தேவன் யாரை பிரியப்பட்டார்? சியோனிலே பிரியப்பட்டார். காரணம் என்ன? சியோன் என்பது தேவனுடைய ஸ்தலம். அது தேவன் வந்து விரும்பி தருகின்ற ஒரு ஸ்தலம். அது சபையை அவன் தேடிய விதத்தின் நிமித்தமாய் இயேசு அவன் வீட்டில் தங்கினார். காரணம் என்ன? அவரை பார்க்க அவன் என்ன செய்தான்? வகை தேடினார். அதுபோல தேவனை பார்ப்பதற்குரிய வழி என்று சொல்லி வகை தேடுகிறோமோ, மற்ற காரியத்துக்கெல்லாம் வகை தேடுகிறோம். உலக ரீதியான காரியங்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் வகை தேடி அதற்காக எவ்வளவு பிரயாசப்படுகிறோம், அதற்காக எவ்வளவு உழைக்கிறோம், அதற்காக எவ்வளவு போராடுகிறோம், அதற்காக எவ்வளவு நேரத்தை செலவிடுகிறோம். ஜனங்கள் யாவரும் அங்கே இயேசுவை பார்க்க வந்தார்கள். ஆனால் சகைவோ ஒரு குலனாய் இருந்தபோதிலும் கூட அவரை பார்க்க வகை தேடினார். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் இப்பேற்பட்ட காலத்தில் தெய்வத்தை ஒவ்வொரு நாளும் உங்கள் அனுபவத்தில் பார்க்க முடிகிறதா, உணர முடிகிறதா, அனுபவிக்க முடிகிறதா, ருசிக்க முடிகிறதா? இல்லை. ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவனாக ஒரு பழக்கத்துக்கு ஜெயிப்பது, ஏதோ ஒரு பாரம்பரியத்துக்காக ஒரு பழக்கம் வேதத்தை வாசித்துக் கொண்டு போகிறது தவிர ஒரு சுமை இல்லாதபடி இருக்கிறது. நம்மை நாமே சுமை, தேவனுடைய அந்த சமூகத்தை சுமைக்க முடியாதவர்களாக, பிறருக்கு அந்த சுமையை பகிர்ந்து கொடுக்க முடியாத ஒரு மத ரீதியான கிறிஸ்தவனாய் அல்லவா நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய 2 ஆண்டுகள் கடந்து வந்து விட்டது இந்த நோய் தாக்கம். உலகம் முழுவதுமே ஒரு பெரிய பாதிப்பு. இந்த பாதிப்புக்கு கூட தேவதங்களை பாதுகாக்கிற தெய்வத்தை உணராதபடி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் சொன்னால் நம்முடைய நாட்கள் எவ்வளவு வீணாய் போய் கொண்டிருக்கிறது. யாக்கோபை அல்ல, சியோனை தேவன் தெரிந்து கொண்டார். சியோனிலே வாசம் பண்ண தெரிந்து கொண்டார். தன்னுடைய வாஞ்சைகளை வாசம் பண்ணுகிற அந்த பிரியப்பட்ட இடத்திலே தெரிவிக்க முடியாத தேவன் தெரிந்து கொண்டார். அவர் சித்தம் என்ன உன்னை கொண்டு என்று கடவுள் யோசிக்கிறோமா? இன்றைக்கு நாம் நம்மை கொண்டு தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறார்? எல்லாம் மூடப்பட்டது. என்ன திட்டம் இருக்கு? இல்லை. பஞ்ச காலத்தில் தான் எலியாவை கொண்டு தேவன் மகிமையான காரியங்களை செய்தார். சீஷர்கள் யாவரும் சிதறடிக்கப்பட்டு ரத்த சாட்சியை மறிக்கின்றவனையும் தான் மாபெரும் வெடுப்புகளை கர்த்தர் உண்டாக்கினார். சபைகளிலே வல்லமை எடுத்து பயன்படுத்தினார். இந்த குழப்பமான காலத்தில் தான் தன் ஜனங்களை தேவன் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். புரியாமல் நாம் ஒரு புதிதாக யோசித்துக் கொண்டு போய்கிறோம். குழப்பமாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கை. தேவ திட்டத்தை தெரிந்திருக்கிறோமா? இன்றைக்கு சபை மூடப்பட்டு விட்டது. ஓடிக்கொண்டிருக்கிறோம், உழைத்துக் கொண்டிருக்கிறோம், தாம் தேவைக்காக நாடி எல்லா வேலையும் செய்து கொண்டு வருகிறோம். ஆனால் தேவ திட்டத்தை இந்த 2 ஆண்டுகளாக நாம் நினைத்து பார்த்தோமா? என்னை கொண்டு என்ன தேவ திட்டம் செய்திருக்கிறார்? இதுவரைக்கும் தேவன் நம்மை கொண்டு என்ன செய்தார்? நாம் தேவனுக்காக என்ன செய்தேன்? யோசித்து பாருங்கள். அவர் விரும்பினார் இது என்றென்றைக்கும் நாம் தங்கும் இடம் என்று சொன்னார். யாக்கோபை என்ன செய்கிறார் தேவன்? அல்ல, சியோனிலே பிரியப்பட்டார். எவ்வளவு ஜனங்கள் கிறிஸ்தவராய் இருந்தாலும் கூட அதிலே நீங்கள் பிரியப்பட்டவராய் இருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். நான் கிறிஸ்தவன் தான், நான் ஒரு சர்ச் மெம்பர் தான், சபை அங்கம் தான், ஒரு ஆலயத்தில் நான் ஒரு மெம்பர்ஷிப் தான். ஆனால் தேவனுக்கும் நமக்கும் உள்ள திட்டத்தை இந்த 2 ஆண்டுகள் தெரிந்து கொண்டு
இருந்தேனா, தேவனுக்குள்ளாக அவரை வழிகாட்டி நடந்து கொண்டு வந்தேனா, சபைகளே மூடப்பட்டிருக்கிறது, எப்படி அவரை கொண்டு வர முடியும்? அல்ல, சபை அல்ல, தேவன் வாசம் செய்கிற ஆலயம் நாம் தான். தேவன் விரும்புகின்றார் நம்மை. தொடர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 125 அதிகாரம் முதல் வசனம் வாசிப்போம். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதம் போல் இருப்பார்கள். இங்கே பார்க்கிறோம், தேவனை நம்பி வாழும் பொழுது, தேவனுக்காக வாழ வேண்டும் என்ற விருப்பத்தோடு நாம் விருப்பம் என்று சொன்னால் எப்படி இருக்கிறதாவது? சீயோனை செய்கிறார் அவர், சீயோன் பர்வத்தை அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதம் போல இருப்பான். சீயோன் பர்வதத்திற்கு அசையாமல் நிலைத்திருக்கும், அசைவாக நிலைத்திருக்கும். அது யாவருக்கும் அந்த மகிமையை காண்பிக்கக்கூடிய நிலைத்திருக்கும். சீயோன் என்பது என்ன? நிலைத்திருக்கிற இடம். அது ஒன்று வாசம் செய்கிற இடம், அது இரண்டாவது நிலைத்திருக்கிற இடம், அது மூன்றாவதாக 129 வசனம் வாசிக்கும் போது 5 வாசிப்போம். சீயோனை பகைக்கிற அனைவரும் வெட்கி பின்னிட்டு திரும்ப கடவார்கள். சீயோனை பகைக்கிற அனைவரும் வெட்கப்படுவார்கள். நீங்கள் சீயோனாக, சீயோனுடைய ஐக்கியத்துக்குள்ளாக, தேவ பிரசன்னத்துக்குள்ளாக இருப்பேன்னு சொன்னா உங்களை யாராலும் பகைக்க முடியாது. நோயின் தாக்கமும் உங்களை சேதப்படுத்த முடியாது, இயற்கையின் சீற்றமும் உங்களை பாதிக்கப்படுத்த முடியாது, எந்த மனிதனாலும் உங்களை தீங்கு செய்ய முடியாது. காரணம் என்ன? அவர் பலத்த கோட்டை எனக்கு, அரணான் கோட்டை எனக்கு, கோட்டை, கோட்டைக்குள்ளே இருக்கிறேன் பாடுகிறவன் அவர் அந்த கோட்டைக்குள்ளே என்று சொல்லி அவர் செட்டை மறைவில் எனக்கு என்ன உண்டு? ஆரோக்கியம் உண்டு. அவர் செட்டைக்கு எனக்கு என்ன உண்டு? நிறைவான பலன் உண்டு. சியோன், யாக்கோபை விட தேவன் சீயோனை பிரியப்பட்டார். இன்றைக்கு கோடிக்கணக்கான கிறிஸ்தவ ஜனங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதில் யாரை பிரியப்படுகிறார் என்று பார்க்க வேண்டும், மற்றவரை அல்ல, என்னை பார்க்க வேண்டும். என்னை தேவன் பிரியப்படுகிறாரா, அவர் வாசம் செய்கிற அளவுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அடைக்கலமும் அரணான கோட்டையான ஒரு பலத்த கோட்டைக்குள்ளாக நான் இருக்க வேண்டும். பூமியும் அதில்தான் போகிறது, வானமும் அதில்தான் போகிறது. பூமி அறிந்து கொண்டிருக்கிறது, அதில் நிலையில் தான் இன்னைக்கு பூமியில பார்த்து கொண்டு வருகிறோம். வானமும் அதில்தான் போகிறது. அவர் வருவிக்குமான அடையாளங்கள். ஆனால் தமது ஜனத்துக்கு அவர் இருக்கிறார் அடைக்கலமும் அரணான கோட்டையார். ஒன்றும் உலகத்தை சேதப்படுத்தார். அவர் சொன்னதை அப்படியே செய்கிறவர், சொன்னதை அப்படியே செய்கிறவர். இந்த சீயோனை, சீயோனின் காரியங்களை நாம் கவனித்துக் கொண்டு வருகின்ற வேளையிலே இதை சற்று நாம் விளங்கிக் கொள்ளும்படியாக 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 சாமுவேல் 5:7. ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரமாயிற்று. சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரமாயிற்று. இதையெல்லாம் யாரை குறித்து தேவன் பேசுகிறார்? தாவீதை குறித்து பேசுகிறார். இவையெல்லாம் யாரை குறித்து பேசுகிறார்? நம்மை குறித்து பேசுகிறார். சியோன் என்பது ஒரு நகரம் தான், சியோன் என்பது ஒரு மலைதான். ஆனால் அது யார் நகரமாய் மாறிற்று? தாவீதின் நகரமாய் மாறிற்று. இவையெல்லாம் பேசப்படுவது யாருக்காக தேவன் பேசுகிறார்? உங்களுக்காக, எனக்காக பேசுகிறார். யார் ஊருக்காகவோ மற்றவருக்காக அல்ல, கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்காக, உங்களோட பேசுகிறார். பிரசங்கிக்கிற என்னோட பேசுகிறார். இவையெல்லாம் ஏதோ ஊரை குறித்தோ உலகத்தை குறித்து அல்ல, உங்களையும் என்னையும் குறித்து தான் கர்த்தர் பேசுகிறார். வேதம் யாருக்கும் அல்ல, வேதம் எனக்கு. வேதம் உங்களுக்கு, வேதத்தில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு, வேதத்தில் சொல்லப்பட்ட அற்புதங்கள் உங்களுக்கு, வேதத்தில் சொல்லப்பட்ட அதிசயங்கள் உங்களுக்கு, வேதத்தில் சொல்லப்பட்ட
இந்த சீயோன் யாருடைய நகரமாய் மாறிற்று? அதை மறுபடியும் வாசிப்போம். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரமாயிற்று. அது தாவீதின் நகரமாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனாலும் என்ற அந்த வார்த்தையுடைய காரியத்தை பார்க்கும்போது அதற்கு முன் வசனம் வாசிப்போம். தேசத்தில் குடியிருக்கிற எபிரேயர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோடு கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்கு பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அவைகளை மீறி உள்ளே பிரவேசித்து விட்டான், தாவீதின் நகரமாக மாற்றிவிட்டான். அதனால் தடைகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் பலவிதமான சோதனைகளும் தடுத்துவிடக்கூடாது. அவைகளை மேற்கொண்டு போகும்போது தேவன் உங்களுடையவராய் மாறுவார். நாம் அவருடைய ஜனமாய் மாறுவோம். தாவீதால் பிடிக்கக்கூடாதபடி என்ன செய்யப்படுகிறது? அங்கே குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேசத்தில் குடியிருக்கிற எபோசியர்கள் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷனோடு கூட எருசலேமுக்கு போனான். அவர் மீதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார். அவன் வார்த்தை என்ன? தேவன் தான் அவன் வாட்சி. எதுவும் அவனை தடுப்பது இல்லை. யுத்தத்தை ஜெயித்து விடலாம். அவங்க யார் இருக்கிறார்கள்? குருடர்களும் சப்பானிகளும் இருக்கிறார்கள். ஒரு மாயமானமான ஒரு தந்திரமான சூழ்ச்சி இருக்கிறது. அதையும் மேற்கொண்டு போனபடினால்தான் சீயோன் யாருடையதாய் மாறினது? தாவீதின். சூழ்ச்சிகள், சூதுகள், நெப்பமான பிரச்சனை, சின்ன சின்ன காரியம் எல்லாம் வரும். தோட்டத்தை என்ன செய்கிறது? சிறுநரிகள் தோட்டத்தை கெடுக்கும் என்று சொல்லி பார்க்கிறது. ஒரு பெரிய தோட்டத்தை என்ன செய்கிறது? சிறுநரிகள் கெடுக்கும் என்று சொல்லி உன்னத பாட்டு புத்தகத்தில் வாசிக்கிறது. வேஷமான, தந்திரமான, நூதனமான காரியங்கள் எல்லாம் தடுக்கப்படியே வரும். அவை எல்லாவற்றையும் மேற்கொண்டு போகும்போதுதான் சீயோன் யாருடைய நகரமாய் மாறிற்று? தாவீதின் நகரமாய் மாறிற்று. இன்றைக்கு தந்திரமாக, வினோதமாக, விந்தையாய் வருவதெல்லாம் பார்ப்பதற்கு குருடரும் சப்பானிகளை பார்க்கும்போது ஒரு பரிதாபம் நமக்குள் வரும். அதுபோல இன்றைக்கு அநேக காரியங்கள் விட்டு கொடுக்க முடியாத சோதனை எல்லாம் வாழ்க்கையில் வரும். இதுதான ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. நான் கிறிஸ்தவன் தான் அறப்படுறாங்க, மாதவர்கள் போறதா பிரச்சனை கிடையாது. இது கிடையாது. கொடியத்துக்கு போறதா பிரச்சனை. அது லேசான காரியம் தான். போர் வீரர்கள் அல்ல. யார் அங்கே இருக்கிறார்கள்? குருடரும் பரிதாபமான சின்னதா இருக்கும். சிறுநரிதான செய்த தோட்டத்தை கெடுக்கிறது. சின்ன சின்ன காரியம் தான் இருக்கும். இல்ல பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை. கண்டு போட்டு பட்டாசு வாங்க, அதுக்கு ஜாக்கிரதை. அவன் உள்ளே போனபடியும் சீயோன் யாருடைய நகரமாய் மாறிற்று? தாவீதின் நகரமாய் மாறிற்று. இன்றைக்கு தேவன் நம்மை தேவ ஆலயமாய் மாற்ற அழைத்திருக்கிறார். இந்த தடுமாற்றமான காலத்தில் வானம் பூமியும் அதிர்வுடைய காலத்தில் வருகின்ற பொழுது தேவன் நமக்கு அடைக்கலமும் அரணான கோட்டையா இருக்கும்படியாக நம்மை பாதுகாக்கிறார். நாம் மாத்திரமல்ல அந்த கோட்டையிலே, நாம் மாத்திரமல்ல அந்த அடைக்கலத்திலே, அநேகரை அந்த கோட்டைக்குள் கொண்டு வர, அநேகரை அடைக்கலத்துக்குள் கொண்டு வரும்படியாக வாசம் செய்கின்ற ஒரு ஸ்தலமாக தேவனுடைய சமூகத்தில் நாம் இருக்க வேண்டும். தேவன் விரும்புகின்ற ஒரு நபராக, பாத்திரமாக இருக்க வேண்டும். அவன் யுத்தத்தை மாத்திரம் அல்ல, அவன் ரொம்ப ஒரு தந்திரமானதை கூட ஜெயித்தார்கள் அவர்கள். இன்னைக்கு தந்திரமான ஒரு இடத்துக்கு பிசாசமான தந்திரம் வருது. அவன் யார்? பிசாசு யார்? அவன் தந்திரக்காரன். அவன் யார்? அவன் தந்திரம் அல்லவன். தந்திரமாக ஒரு மாயமனமான ஒரு அன்பை காட்டி, ஒரு வேஷத்தை காட்டி, ஒரு நூதனமான காரியங்களை காட்டி தேவ சித்தத்தை இந்த நாட்டிலே செய்ய முடியாதபடிக்கு தடை செய்ய முடியாது
வழியே கடந்து வருவான். அவைகளை மேற்கொண்டு தாவீது சென்ற போது சீயோன் யாருடைய மாறினது? தாவீதின் நகரமாய் மாறினது. தாவீதின் இன்றைக்கு அனைவருடைய பெயர்களிலே சில ஊர்கள் இருக்கும். காரணம் என்ன? அவர்களுடைய தியாகங்கள், அவருடைய தொண்டுகள், அவர்கள் செய்த அனைத்து செய்யக்கூடாத காரியங்களை அனைவருக்கு ஆசிரியமாய் இருந்தபடினாலே இன்றைக்கு அவர்கள் பெயர்கள் ஒவ்வொரு ஊர்களிலே கொடுக்கப்பட்டிருப்பது போல சீயோன் யார் நகரமாய் மாறிற்று? தாவீது நகரமாய் மாறிற்று. இவ்வாறு எவ்வளவு தெருக்களுடைய பெயர்களை பார்க்கும்போது முன்னாள் தலைவர்கள் காந்தி நகர், இப்படி அநேக பெயர்கள் உண்டல்லவா? அது போல சீயோன் தாவீதுடைய நகரமாய் மாறிற்று. அப்போ இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே ஆண்டவருக்காக நம் வாழ்க்கை வாழ ஒப்புக் கொடுக்க வேண்டும். சீயோன் என்றால் யாரோ அல்ல, நீங்களும் நானும் தான் தேவன் நகரமாய் மாற வேண்டும். அதைத்தான் இங்கே பார்ப்பது எடுத்து நாம் வாசிப்போம். 87:3 வாசிப்போம். சங்கீதம் 87:3. தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படலங்க. உங்களையும் என்னையும் குறித்து தேவன் நகரம், உங்களை குறித்து யார்? தேவன் நகரம். சீயோன் என்பதல்ல, அது யாருடைய நகரமாய் மாறிற்று? தாவீதின் நகரமாய் மாறினது போல நீங்களும் நானும் ஒரு நகரம், மலையில் இருக்கிற ஒரு பட்டணம், அனைவருக்கு சுவையுள்ள ஒரு பாய், அனைவருக்கு வெளிச்சத்தை காட்டும்படியான ஒரு வெளிச்சமாய் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். தேவனுடைய மைண்ட்ல நம்மை குறித்து உயர்வாய் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அது போல அவருடைய நினைவுகள் உயர்ந்திருக்கிறது. நம்ம இது பஞ்ச காலங்க, பிரச்சனை காலங்க, லாக்டவுன் காலம், நம்ம மனசில் லாக் பண்ணிக்கப்பட்டது நம்ம இஷ்டமா இருக்கு. அப்படி எல்லாம் மேற்கொண்டு அங்கே யுத்தத்துக்கு சொல்லுகிறார்கள். இதெல்லாம் ஜெயிக்கல, ஜெயிச்ச நீ உள்ள போகிற காரணம் அங்க குருடரும் சப்பானி இருக்கிறாங்க, அவனை பார்த்துட்டு வெளியே வந்து இல்ல, அவர்களை மேற்கொண்டு காரணம் தேவ திட்டம் அங்கே இருக்கிறது. அதை பிடித்தால் தான் அது யார் நகரமாய் மாறும்? தாவீது நகரமாய் மாறும். அங்குதான் எருசலேமினுடைய ஆலயம் கட்டப்படுகிற ஒரு இடம். அங்கே பரிதபிக்கிற அந்த மனுஷனை கண்டுவிட்டு அவர் விலகி வந்திருந்தால் அங்கே தேவாலயத்தை கட்டியிருக்க முடியாது. தேவன் வந்து வாசம் செய்ய முடியாத இடமாய் மாறி இருக்க முடியாது அல்லவா? அதுபோல் நூதனமான காரியங்களை பிசாசு, தந்திரமான காரியங்களை பிசாசு கொண்டு வந்து உங்களை திசை திருப்பும்படி யோசிப்பார் அல்ல. இந்த கொடுமையான காலத்தில் என்னை கொண்டு தேவன் மகிமையான காரியத்தை பேச அழைத்திருக்கிறார். விசேஷங்கள் பேசப்படணும். என்ன விசேஷங்கள்? ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்களே என்று நம்மை குறித்து விசேஷங்கள் பேசப்படணும். பேசப்படுகிறதா? இல்லங்க, இது லாக்டவுன் இதெல்லாம் முடிச்சிட்டு சர்ச்ல ஓபன் ஆகும், நம்ம பாருங்க பத்தி என்ன பேசுறேன். இல்ல, இப்போ இந்த காலத்தில் பேசப்பட வேண்டும். இந்த காலத்தில் மௌனமா இருந்தால் ரட்சிப்பு வேறு பக்கம் பேசப்பட வேண்டும். கடைசியோடு சொல்லி முடிக்க வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 6:16 வாசிக்கிறேன். கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்திற்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தி ஆகிய மீகாள் தாவீது நகரத்திற்குள் தன்னுடைய சீயோனுக்குள் பிரவேசிக்கும் போது அவன் மெய்மறந்து விட்டான். தேவனை வழிபடுவதிலே இங்கே மெய் மறக்கணும். எல்லாவற்றையும் மறந்துவிட வேண்டும். சொந்த பந்தம், நெருக்கமான உறவுகள் எல்லாவற்றை விட ஈர்க்கப்பட்டவராய் தேவன் இருக்க வேண்டும். தாவீது நகரத்துக்குள்ளாக தேவனுடைய பெட்டி வரும்பொழுது கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்திற்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகணி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக உதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தார். அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்து அதற்கு தாவீது மகிழ்ச்சி, தாவீதுக்குள்ளிருந்து கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சி. மனைவி செய்கிறார், இதயத்தில் அவமதிக்கிறார். ஆனால் தேவனுடைய இதயத்துக்கு ஏற்றவனாக தாவீது மாறினார். இன்றைக்கு உலகத்தில் எல்லா காரியங்களும் அவமதிக்கலாம், அதை குறித்து அவசியம் அல்ல. தேவ
போகுது வாழ்க்கை. தேவனுக்காக வாழ விரும்பும் போது அவமதிப்பாக தான், உங்களை இழிவாக எல்லமாகத்தான் யோசிப்பாங்க. நீங்கள் மன்னிப்பதிலே, நீங்கள் பொறுமையோடு கூட இருப்பதிலே, சகித்துக் கொள்வதிலே, பொறுத்துக் கொள்வதிலே எல்லாவற்றிலும் உங்களுடைய நேச்சர் மாறும் போது அவமதிப்பாக தான். இங்க அவனுடைய தன்மை, ராஜா என்கிற தன்மை மாறி ஒரு சராசரி மனுஷனை போல ஆடி வருகிறார். காரணம் என்ன? தன்னை ராஜாவாக உயர்த்தின ராஜாவுடைய பெட்டி வருகிறபடினாலே மகிழ்ந்தார். அதுபோல் இன்றைக்கு நம் வாழ்க்கையில் தேவ காரியம் சொன்னா மெய் மரணம். யோசிக்கலாம் கூடாது. தேவ காரியத்துக்கு எதையும் தேவ காரியத்தை செய்ய முடியாத யோசிக்க கூடாது. நேரம், காலம், நிமிடம், நொடி, மாதம், வருஷம் பார்க்க கூடாது. தாவீது எதையும் பார்க்கவில்லை. தேவன் நெருங்கி வருகிறார். எங்க நெருங்கி வருகிறா? தாவீது நகரத்துக்குள்ளே வந்து விட்டார். நீ நினைப்பதற்கு, விசாரிப்பதற்கு நான் எம்மாத்திரம் ஐயா? அந்த சராசரங்களை உருவாக்கினவர், வானாதி வானம் கொள்ளாதவர், உடன்படிக்கை பெட்டி தாவீது நகரத்துக்குள் வந்து கொண்டிருக்க அவன் ஆடி பாடி தன்னையே மறந்து விட்டான். அவன் மனைவி அவரை அவமதித்தார். இதயத்தில் அந்த சராசரி உருவாக்கினதை சொல்லுகிறார், என் இதயத்துக்கு ஏற்றவர். அதனால்தான் யாக்கோபை அல்ல எதை விரும்பினார் தேவன்? சியோனை விரும்பினார். காரணம் என்ன? இதயத்துக்கு ஏற்றவனாக. இன்றைக்கு இதயம் என்ன சொல்லுகிறது? இருதயத்தின் நிறைவினால் தான் வாய் பேசும். உங்க இதயத்தில் எவ்வளவு தேவன் இருக்கிறாரோ அந்த அளவுக்கு தான் அவரை நடைமுறை காண்பிக்க முடியுங்க. புரிஞ்சுக்கிங்க. உங்க மனதுக்குள்ளாக தேவன் எவ்வளவு டாப்ல இருக்கிறாரோ அவ்வளவாக தான் நீங்க என்ன பண்ண டாப்ல கொண்டு வர முடியும். உங்க இதயத்துக்குள்ளாக கொஞ்சம் ஒரு இன்ச் இருந்தா அந்த இன்ச் தான் இங்க காண்பிக்க முடியும். புரிஞ்சுக்கலாம்? என்ன பண்ணாங்க? ராஜா அதை பத்தி அவன் யோசிக்கவே இல்லை, அது திப்பவே இல்லை. அவன் மனைவி மீகாள் அவமதிக்கிறார். அதோடு கூட அவருடைய பெயர் மறக்கப்படுகிறது. தாவீதோ சந்ததி சந்ததியாய் பேசப்படுகிறார். இயேசு கிறிஸ்து எரிகோ வழியாய் போகும்போது ஒரு குருடன் சொல்கிறார், தாவீதின் குமாரனே என்று சொல்லி ஒரு வெளிப்பாடு பாருங்கள். யாருக்கு? ஒரு பார்வையற்ற ஒரு குருடனுக்கு ஒரு வெளிப்பாடு வருகிறது. வருகிறவர் யார்? இவர் தாவீதின் குமாரன். ஆபிரகாமின் சந்ததியும் தாவீதின் சந்ததியும் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி பார்க்கிறோம். மத்தேயு முதல் அதிகாரத்தை வாசிக்கிறோம். இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே தேவனுக்காக எப்படி இருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். எதையும் பொருட்டா சொல்லவே கூடாது. லாக்டவுன்ல நான் வீட்டுல இருக்கிறேன், இல்ல வீட்டுல என்ன செஞ்சிருக்கிறீங்க? வீட்டுக்குள்ளாய் நீங்க தேவனை வழிபடுகிற விதம் எப்படி இருக்கிறது? விரும்பும்படியா இருக்கிறதா? ஒவ்வொரு நாளும் நீங்கள் இருக்கிற வீட்டுக்குள்ளாக சற்று தேவனோட உறவாடுகிறீங்களா? பழகுறீங்களா? பேசுறீங்களா? துதிக்கிறீங்களா? பாடுறீங்களா? கேட்கிறீங்களா? அவர்கிட்ட ஆலோசனை கேட்கிறீங்களா? தேவையை சொல்லுகிறீங்களா? உங்களுடைய காரியத்தை பகிர்ந்து கொள்கிற ஒரு நபர் தானே அவர். பெட்டி வருகிறது. இன்றைக்கு இயேசுடைய ரத்தம் நீக்கப்பட்டது, இயேசுவின் மரணம், இயேசுடைய உயிர்த்தெழுதல், இயேசுவின் வருகை குறித்தெல்லாம் வேதத்தில் பார்க்கிறோம். அன்றைக்கு தாவீதின் காலத்தில் வருகிறது ஒரு பெட்டி, உடன்படிக்கையுடைய பெட்டி வருகிறது. அதற்கே அத்தனை கொண்டாட்டம் என்று சொன்னால் குதூகலம் கொண்டாட்டமே என் தேவனின் சன்னிதானம். தேவ சன்னிதானம் என்பது ஆலயம் மாத்திரமல்ல, நீங்கள் இருக்கிற இடத்தில் உடைய மனம் எவ்வளவாக தேவனை தெரிகிறதோ அந்த இடமெல்லாம் தேவ சன்னிதானம். உலகம் சொல்லுகிறது தெய்வம் தூய்மை இருப்பார், திருமணி இருப்பார். நீங்க ஆலயத்துக்கு வந்தாலும் நினைக்கிறீங்க, இல்ல நீங்க வீட்டை ஒரு ஆலயத்தை மாற்றிக் கொள்ளுங்கள். ஒரு நேரத்தை தேவனுக்கு என்று உருவாக்கிக் கொள்ளுங்கள். சாக்கு போக்கெல்லாம் சொல்கிற ஒரு காலம் கிடையாது. சப்பானியாவது குருடனாவது உள்ளே போகணும். அப்போதுதான் தேவ நகரமாக தாவீதின் நகரம் மாறுகிறது. சாக்கு போக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற காலம் கிடையாது. காரணம் என்ன? பூமி அதிர்கிறது. இன்னும் கொஞ்ச காலத்தில் வானம், வானத்தில் மாற்றங்கள் வரும்போது நெருங்கிட்டார் நினைச்சுக்கங்க. நெருங்கி வருகிறதா? நெருங்கி யார் கை வருகிறதோ சஞ்சலத்துக்காக கொடுத்த வர
என்ன செய்யும் என்று கேட்பதற்காக, கொடுத்த கிருபைகளை என்ன செய்யும் என்று கேட்பதற்காக, நீதி கேட்பதற்காக, நியாயம் கேட்பதற்காக வருவார். ரட்சிக்கப்படுவது உண்மைதானே, தேவ ஆசீர்வாதத்தை பெற்றது உண்மைதானே, அதை போல அவர் வருவது உண்மை. தேவன் வருவார், கேட்பார். கொடுத்த வரத்தை என்ன செய்தாய்? புதைத்து விட்டேன். அவ்வளவுதான். நானும் புதைக்கப்பட வேண்டிய மனுஷனாக தான் மாற முடியும். இயேசு கிறிஸ்து வரும்போது முதலாவது மரித்தவர்கள் உயிரோடு கூட புதைக்கப்பட்டவர்கள் இருந்திருப்பார்கள். தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்ந்தவர்கள், தேவனுக்காக சாட்சியை வாழ்ந்தவர்கள், தேவனுக்காக ஆதாயப்படுத்துகிற மக்கள் எல்லாம் உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள் சொல்லி வேதம் சொல்கிறது. அதனால் இன்றைக்கு தேவன் பரவலாய் கிறிஸ்துவை அல்ல, யாக்கோபை பார்க்கிலும் சீயோனை தேவன் தெரிந்து கொண்டார். காரணம் என்ன? அந்த சீயோன் உருவான விதம் என்ன? தாவீது நகரமானது. யாக்கோபின் கோத்திரத்திலே யோசேப்பின் கோத்திரம் மேன்மையானது அல்ல, யூதாவின் கோத்திரத்திலே, துதிக்கின்ற கோத்திரத்திலே, தாவீதின் சந்ததியிலே தேவ நகரமாய் மாற்றப்பட்டு அந்த நகரம் தான் தேவனுடைய ஆலயமாகிய எருசலேம் என்று மாற்றப்பட்டது. அவர் வருகை எங்கே இருக்கும் தெரியுங்களா? அந்த மலையில் தான் அவருடைய வருகைக்குரிய அடையாளங்களை காண்பிக்க முடியும். அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே தேவ உறவு இல்லாம ஒரு நாளைய செலவிடுறீங்கன்னா அது வீணானதால் தான் நாளாயிருக்கும். தேவன் இல்லாத நாள் அது நாள் அல்ல. உங்கள் குடும்பத்தில் தேவன் இருக்க வேண்டும், சுகபல ஆரோக்கியத்தில் தேவன் இருக்க வேண்டும், ஆசீர்வாதங்களில் தேவன் இருக்க வேண்டும், கொடுக்கல் வாங்கலில் தேவன் இருக்க வேண்டும், ஆலோசனையில் தேவன் இருக்க வேண்டும், உங்களுடைய எல்லா குடும்பத்தில் தேவன் இருக்க வேண்டும். மோசே மரித்து விட்டார். யோசுவா கலக்கும்போது சொல்லுகிறார், நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். அவன் இருக்க விரும்புகிறார் அவரோடு கூட. இது என்னைக்கும் நான் தங்கும் இடம், இதை திருமணபடியானால் வாசப்படுவேன். தேவன் திரும்பி அழைக்கப்பட்ட தேவ ஜனம் வெறுப்பாய் வாழ்கிறோமே. இந்த 2 வருஷம் வெறுப்பார், சலிப்பார், ஏதோ தாண்டி வாழ்ந்து கொண்டு போகிறோம். பிரயோஜனமற்று போயிருக்கிறது இந்த நாட்களுடைய வாழ்க்கை. சாக்கு போக்கலா சொல்லாதீங்க. அங்கே ஜனங்கள் சொல்லுகிறார்கள், நீ யுத்தம் செய்யும் ஜெயிச்சிட்ட, ஆனா உள்ள போனா யார் இருக்கிறாங்க? குருடன் சப்பானி இருக்கிறாங்க. என்ன பண்ணுவ? அவளை என்ன செய்ய வேண்டும் அதை செய்துவிட்டு அந்த இடத்தை பிடிக்கின்ற போது அது யாருடைய நகரமாய் மாறிற்று? தாவீதின் நகரமாய் மாறிற்று. நீங்கள் தான் தேவ நகரம். இந்த உலகத்தில் தேவ ஜனங்கள் தான் தேவ நகரம். இந்த நகரம் தேவ அடைக்கலத்துக்குள் இருக்கிறது. இந்த நகரம் எப்படி இருக்கிறது? அரணான கோட்டைக்குள் இருக்கிறபடியினாலே இன்றைக்கு நாம் அந்த அனுபவத்தில் போக வேண்டும். கடைசி வசனம் வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 4 வாசகம். சீக்கிரம் வாசிங்க. ஜீசஸ் 21:4. இதோ ஒரு ராஜா சாந்தம் குணமுள்ளவராய் கழுதையின் மேல் கழுதை குட்டியுமாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள் என்றார். சீயோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள் என்றார். அவர் மணவாளன், சபையெல்லாம் மணவாட்டி. ராஜா வருகிறார். யாரை பார்க்க வருகிறார்? சீயோன் குமாரத்தியை பார்க்க வருகிறார். தேவன் வருவார். யாரை பார்க்க? சீயோனாய் இருந்தால் வருவார். தேவன் வாசம் செய்கிற ஸ்தலமாய் இருந்தால் வருவார். தேவ நகரமாய் இருந்தால் வருவார். தேவ ஜனமாய் இருந்தால் வருவார். கிறிஸ்தவனாய் இருந்தால் அல்ல. அது மதம். அது ஒரு மதம். அது நான் எந்த சூழ்நிலை இருந்தாலும் கூட, ஆலயம் திறந்தால் திறக்காவிட்டாலும் என் வழிபாடுகளை வீட்டிலே அவர் வழிபடுகிற விதம், அவரை தேடுகிற விதம், அவரை நாடுகிற விதம், அவரை சுவைக்கிற விதம், அவரை அனுபவிக்கிற விதம் எனக்கு அற்புதமாய் ஒரு என்னுடைய வாழ்க்கை அனுபவமாய் இருந்தார். என்னை பார்த்து சொல்லுவார், சீயோன் குமாரத்தியே ராஜா வருகிறார். எப்படி வருகிறார்? தேவன் கழுதையின் மேல் வருகிறார். எவ்வளவு தாழ்மையோடு வருகிறார் இவர். அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே தேவ ஐக்கியத்தை விட்டுடாதீங்க.
சூழ்நிலை எல்லாம் சுட்டி காண்பிக்காதீங்க. எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு இந்த குடும்பத்த பிரச்சனை, இதெல்லாம் சுட்டி காண்பிப்பதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. எல்லாவற்றுக்கும் பெரிய தேவனை ஆராதிக்கிறோம். தேவன் கடைசியாக அதே 3ஆம் அதிகாரம் யோவேல வாசிக்கும் போது உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அறிவார்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள். பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. இல்லை என்று சொல்லாது இருக்கிறது சொல்லுங்க. பலவீனன் என்ன சொல்வானாக? பலவான் என்று சொல்வானாக. காரணம் என்ன? என்கிட்ட இருக்கிறது சொல்லி பார்க்கிறோம். உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாக மாற்றுங்க. உங்களுடைய அறிவார்களை ஈட்டிகளாக நீங்க மாத்திக்கீங்க போல. மண்வெட்டி என்று சொல்ல வேண்டாம், அது பட்டயமாக மாற்றுங்கள். காரணம் என்ன? பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிறது. பிரச்சனையை சொல்லாதீங்க, பிரச்சனையை மாற்றுகிற தேவனை சொல்லுங்க. உச்சரிங்க. உங்கள் விசுவாசத்தின்படி ஆறுக்கடவது மண்வெட்டி என்று சொல்லி யோசித்துக் கொண்டு காலத்தை மாற்ற வேண்டாம், காலத்தை விளக்க வேண்டாம். அந்த மண்வெட்டி எதுவாக மாற வேண்டும்? பட்டயமாக. அறிவார்ந்தமாய் மாற வேண்டும், ஈட்டியாக. பலவீனன் பலவானாக. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றின் செயலுக்கு பலன் உண்டு. காரணம் என்ன? யாக்கோபு அல்ல, தேவன் சீயோனை தெரிந்து கொண்டார். தேவன் தங்கரமே, உன்னை குறித்து மகிமையான காரியங்கள் வசனிக்கப்படும், விசேஷமான காரியங்கள் உன்னை குறித்து பேசணும். இந்த லாக்டவுன்ல உன்னை குறித்து பெருமையா பேச வேண்டும். எல்லாம் மூடப்பட்டிருக்கலாம், உனக்கு இருக்கிற தேவனை மூட முடியாது. நீ மாய இருக்கிற ஒரு பட்டணம். மறந்து போகாதீங்க. என்ன செய்ய முடியும்? பூமியும் வானமும் அதிர்கிற காலம் வரும்போது அவர் நமக்கு அடைக்கலமும் மரண கோட்டையா இருக்க போகிறார் அல்லவா? அதனால் நீங்களும் நான் தேவனுக்காக எழும்ப வேண்டும். இனி நீ உங்களை நம்ம என்ன சொல்லக்கூடாதுங்க? பலவீனன் என்று சொல்லாயாக, பலவான் சொல்லுங்க. கர்த்தர் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தருக்குள்ள ஒரு நன்மையும் குறைவுபடாது. நிறைவானது வரும்போது குறைவானவைகள் முடிந்து போகும். தேவன் கூட இருக்கிறார். உங்களை பிரியப்பட்டு தேவன் வாசம் செய்ய விரும்புகிற அப்படின்னாலே உங்கள் வீடுகள் ஆலயங்கள் மாறட்டும். நேரத்தை ஒதுக்குங்க, நேரத்தை ஒதுக்கி வேதத்தை வாசிங்க, நேரத்தை ஒதுக்கி ஜெபிக்க பாருங்க, நேரத்தை ஒதுக்கி கர்த்தர்கிட்ட பேசுங்க, பகிர்ந்து கொள்ளுங்க பாரங்களை. வருத்தப்பட்டு பாரம் சுமங்களை இன்னொரு பாரம் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் சொன்னா எடுத்து வருகிற ஒருவரையும் பிறமே தள்ளவர்களை சொன்னா அவனுடைய வார்த்தையெல்லாம் நமக்கு அழகாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. காலத்தை வீணடிக்க வேண்டாம், காலத்தை சொல்லி நம்மை நாம ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். பலவீனன் என்று சொல்லாதபடிக்கு பலவானாக சொல்வாயாக. கண்களை மூடுவோமா? நன்றி ஆண்டவரே. பலவீனன் என்று யோசித்தேன், பிரச்சனைக்குரியவன் யோசித்தேன், என் குடும்பத்தை யோசித்தேன், என் நிலைமை யோசித்தேன், என் வியாதை யோசித்தேன், என் சூழ்நிலை யோசித்தேன். தாவீது குருடனையோ முடவனை யோசிக்கவில்லை, உள்ளே மேற்கொண்டு போனபடினால் தான் அது தாவீது நகரமாய் மாறிற்று. பிரச்சனைகளை மேற்கொண்டு போங்க, தேவன் உங்களோடு கூட இருப்பார். தேவன் உங்களோடு கூட இருப்பார். தேவன் இருப்பார். இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? வீடுகள் அனுதினமும் இந்த ஆராதிக்கின்ற ஆலயமாய் மாறட்டும். வீடுகள் அனுதினமும் வேதத்தை வாசிக்கும்படியாக, தேவ சத்தத்தை கேட்கும்படியான ஒரு இடமாய் மாறட்டும். வீணாக்கிடாதீங்க நேரங்கள், வீணாக்கிடாதீங்க நேரங்கள். அதே ஒரு பூமி மாத்திரம் அல்ல, வானம் அதிர்படியில் ஒரு காலம் வரப்போவதற்கு முன்பாக தேவன் நம்மை
அநேகருக்கு பயன்படுத்த விரும்புகிறார். அரணான கோட்டைக்குள் அநேகரை நீங்கள் அழைத்துக் கொண்டு வரும்படியாக, அடைக்கலத்துக்குள் அநேகரை அழைத்துக் கொண்டு வரும்படியாக தேவன் விரும்புகிறார். நம்ம ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் தேவையெல்லாம் சந்திப்பான். நாம் பெற்ற இன்பமெல்லாம் அவர் பொருட்படுத்திக் கொள்வார். அவருக்காக வாழ ஒப்புக் கொடுப்போம். அன்பின் ஆண்டவரே, சீயோனை தெரிந்து கொண்டு இது என்ன தங்குவிடம், இதை விரிவனபடி எனக்கு வாசப்பட சொல்லி பார்க்கிற ஐயா, ஆலயத்தில் மாத்திரமல்ல, இந்த வீடு ஒரு ஆலயம், நாங்களே ஒரு ஆலயம் ஐயா. அதனால் இந்த வீடுகளிலே அப்பா உம்மை தேடுவது என்ற கருத்தும் கவனமாய் இருக்க வேண்டும், உண்மையாய் இருக்க வேண்டும், உறுதியாய் இருக்க வேண்டும். அனுதினமும் உம்மோடு சம்பர்ஷிக்காமல், உம்மோடு உறவாடாமல் என் வாழ்க்கை இருக்கக்கூடாது அப்பா. அனுதினமும் பேசுகிற அனுபவத்தில் நடத்தபடி ஒப்புக் கொடுக்கிறோம். பகிர்ந்து கொள்ளுடைய தேவைகளை, பகிர்ந்து கொள்ளுடைய பிரச்சனைகளை சுமப்பதற்கு, ஏற்றுக்கொள்வதற்கு, சரி செய்வதற்கு நீர் எங்களோடு உயிருள்ளவராய் இருப்பதற்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உமது நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. God bless you.